ராயபுரத்தில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை ராயபுரத்தில் வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். ராயபுரம் மன்னர்சாமி கோயில் தெருவில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல் மண்டபம் பகுதியில் இந்த குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்கி ஓய்வு எடுக்கக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கையாக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாவட்ட செயலாளர் ஆர்.டி. சேகர், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி, பகுதி செயலாளர்கள் செந்தில்குமார், சுரேஷ், முன்னாள் மாவட்ட செயலாளர் கவுன்சிலர் இளைய அருணா, பாண்டி செல்வம், நா. மனோகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து உரையாடி கைகுலுக்கினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் குதூகலத்துடன் அவரை வரவேற்றனர்.